தரம் தாழ்ந்த விமர்சனம் வேண்டாம். விவாகரத்து குறித்து ஜிவி பிரகாஷ் விளக்கம். ஜிவி சைந்தவியோட விவாகரத்து குறித்த பல்வேறு விமர்சனங்களுக்கு அறிக்கையின் மூலம் பதிலடி தந்த ஜிவி பிரகாஷ் தரம் தாழ்த்தி பேசுவது ஏற்புடையது அல்லன்னு விளக்கம் அளித்துள்ளார். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ முழுசா பாருங்க. பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் கடந்த 2006ஆம் ஆண்டு வெளியான வெயில் திரைப்படத்தின் மூலம்தான் இசையமைப்பாளராக தனது இசை பயணத்தை துவங்கினார். முதல் படமே இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்ததை அடுத்து விஜய், அஜித், ரஜினின்னு பல முன்னணி நடிகர்களோட படங்களுக்கு இசையமைத்து முன்னணி இசையமைப்பாளர்கள் ஒருவராக வலம் வந்தார். ஜிவி பிரகாஷ் ஒரு இசையமைப்பாளர் என்பதை தாண்டி பாடகர், நடிகர், தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்துள்ளார். ஜிவி பிரகாஷ் பிரபல பின்னணி பாடகி சைந்தவியை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் ஜிவியும் சைந்தவியும் முதல் முறையாக ஒருத்தர் சந்திச்சிருக்காங்க. அப்போது சைந்தவி அதே பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்களாம். பள்ளி மியூசிக் பேண்ட்ல இருந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவி மீதும் அவரோட பாடல்கள் மீதும் அளவில்லாத காதல் கொண்டிருக்கிறார். காதலை சொல்ல காத்திருந்த ஜிவி கிட்ட பிரபல பாடகி சைந்தவியை ஒரு நாள் டெடிபேர் கொடுத்து தனது காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க. இருவரும் நீண்ட காதல் பயணத்துக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதையடுத்து ஜிவி சைந்தவி ஜோடிக்கு கடந்த 2020ல் அன்வி என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. 11 ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த இருவரும் மன அமைதியையும் வளர்ச்சியையும் கருத்துல கொண்டு பரஸ்பர இருவரும் பிரிவதாக தனது சமூக வலைதள பக்கத்துல அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இருவரும் இணைந்து அற்புதமான பல பாடல்களையும் பாடியிருக்காங்க. குறிப்பாக பிறை தேடும் இரவிலே, யாரோ இவன் யாரோ இவன், யார் இந்த சாலையோரம் பூக்கள் பூத்ததோ போன்ற பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவை. இருவரும் விவாகரத்து செய்து பிரிவதாக தனது சமூக வலைதள பக்கத்துல அறிவித்த நிலையில மீண்டும் இணைந்து இருவரும் பாடுவாங்களா என்பது ரசிகர்கள் பலரின் கேள்வியாக இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சிலர் சமூக வலைதள பக்கத்துல ஜிவி பிரகாஷ் குறித்த அவதூறு கருத்துக்களையும் பகிர்ந்து வராங்க. குறிப்பாக சைந்தவியோட தாயாரும் இவர்களோட விவாகரத்துக்கு முழுவதையான காரணம்னு இணையத்துல தகவல்கள் உலா வருது. அது மட்டும் இல்லாம திரை விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளராக இருந்த போது எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ஹீரோவாக நடிக்க துவங்கியதுல இருந்து சினிமா நடிகைகளுடன் நெருக்கமாக இருந்ததாகவும், இதனால் சைந்தவிக்கும் ஜிவிக்கும் இடையே கடந்த 4 வருடங்களாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், AR ரகுமான் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரபலங்கள் சமரசம் செய்ய முயற்சி செய்தும் அது தோல்வியில முடிந்ததாகவும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில இது போன்ற பல்வேறு விமர்சனங்களுக்கு அறிக்கையின் வாயிலாக பேசிய ஜிவி பிரகாஷ் தரம் தாழ்த்தி பேசுவது ஏற்புடையது அல்லன்னு தெரிவித்துள்ளார். புரிதலும் போதுமான விவரங்களும் இல்லாமல் அனுமானத்தின் பேரில் இரு மனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொதுவெளியில விவாதிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது. பிரபலமான நபராக இருப்பதாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பதும் ஏற்புடையதல்ல. தங்களின் கற்பனைகளுக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் பிடித்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவது அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா? இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததின் பின்னணியையும் காரணங்களையும் என்னுடன் நெருங்கி பழகிய நண்பர்கள், உறவினர்கள் நன்கறிவார்கள். அனைவரிடமும் கலந்தாலோசித்த பிறகுதான் இருவரும் இந்த முடிவை மேற்கொண்டோம். எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்படையாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்களாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துவது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன். ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுக்கு மதிப்பளியுங்கள். தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றின்னு குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.